நட்சத்திரங்களின் நவரசம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில் கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டிய ஒருத்தர் தான். மிக சிறந்த நடிகரான முத்துராமன் அவர்களுடைய மகனாக இருந்தாலும் தன்னுடைய தனித்துவமான நடிப்புனால நவரச நாயகன் என்ற பெயர் பெற்றவர் இவர். ஸோ நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் நடித்த திருப்புமுனை படத்தில் அவர் எந்தெந்த மாதிரி ரசங்களை எப்படி வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய ரசம் காதல். காதலுக்கும் நம்ம நவரச நாயகனுக்கும் நிறையவே நெருக்கம் இருக்குங்க. ஸோ நவரச நாயகனாகிய கார்த்திக் அவர்கள் சென்னைக்கு வேலை தேடி வராரு. அவருக்கு ரொம்ப ஒரு அருமையான சம்பளத்தில் மிகப்பெரிய வேலை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் காரு பங்களா எல்லாமே கிடைக்குது. இதெல்லாம் சும்மா கிடைக்குமா? கிடையவே கிடையாது. இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. அண்ட் இந்த அசைன்மெண்ட்டை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல்வாதியான வினு சக்கரவர்த்தி அவர்கள். என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையான அரசியல்வாதியான ஒருத்தருடைய மகளாகிய நல்லெண்ணெய் சித்ரா என்று அழைக்கப்படும் நடிகை சித்ரா அவர்களை காதலிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அசைன்மெண்ட். ஸோ இந்த அசைன்மெண்ட்டுக்காக நவரச நாயகனாகிய கார்த்திக் அவர்கள் ஒரு சுண்டல் விற்கிறவன் மாதிரியும் இல்லை ஐஸ்கிரீம் விற்கிறவர் மாதிரியும் அதே மாதிரி சேல்ஸ் பர்சன் மாதிரியும் வந்து பல அவதாரங்கள்லாம் போடுறாரு. ஸோ சித்ரா அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கார்த்திக் அவர்கள் போட்ட எஃபர்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல், மெழுகு வடை, சுண்டல் முறுக்கு மெழுகு வடை. ஐயாச்சி, என்ன இப்படி முறைக்கிறீங்க? சுண்டல் சாப்பிடுறீங்களா தானே கேட்டேன். யோ, மரியாதை இந்த இடத்த காலி பண்ண போறியா இல்லையா? பாயா. அடியாச்சி, இது யாரு? விட்டு அழகா இருக்கீங்க. இது என்ன புது புதுன்னு போட முடியா? யானை முடி. எந்த முடியானே? முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு உன் வேலையை பார்த்தா. வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன். நான் முறுக்கு இருக்கு வேணுமே. இவங்க பேச மாட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. யாரும் வாங்க முடி. பாவண்டி. அப்படி சத்தம் போட்டு கோரத்துல சொல்லுங்க. உங்களுக்கு வேணுமா? எனக்கு தேவையில்லை. இப்ப ரொம்ப சூடா இருக்காங்க. 6 நபரை கொடுங்க. பழம் கொடுக்க முடியாதுப்பா. பரவாயில்ல, கணக்குல வச்சுக்கலாம். பின்னோடி கழிச்சுக்கலாம். சுண்டல் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. கேஸ் ப்ராப்ளம் கம்மி. ஐயோ, அழகா இருக்கீடி. ஐயோ, வீட்டுல போய் டிஸ்கி சுத்தி படிக்க டோலாக்க நல்லா இருக்கு. இது கொஞ்சம் தூக்கி குடிக்கிறீங்களா? மாட்டீங்களா? சுண்டல் முறுக்கு மெழுகு வடை. பேரு சரஸ்வதி, கேட்ட நட்சத்திரம். அதான் கேட்டன. பேரு சித்ரா, கன்னிராசி, உத்திராட நட்சத்திரம், சிவகோத்திரம். நல்ல வேலை, கல்யாணமே ஆகல. சன்னிதானத்துல அத்திரப்படக்கூடாது. சிரி குழந்தை, சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கே. குடு, 2 பேருக்கு சேர்த்து அத்திரம் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்திருக்கால ஒரு மாதிரி பாக்குற. அரம்ப நம்ம குடு குடு குழந்தை. சமத்து. இவனே, இங்க ஒரு குழந்தை நின்னுட்டு இருந்தே. எங்க? அத போயிடுச்சு. எங்க? சத்தம் இது பிடிங்கோ. குழந்தை, 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 குழந்தை. நில்லு, நில்லு, நில்லு. என்ன இந்த ஓட்ட ஓடுற? பிரசாதம் வேண்டாமா? சாமி கிட்ட மனு போட்டேன். பிரமாதமான அர்ச்சனை. கூடிய சீக்கிரமே நோக்கு பிரமாதமா கல்யாணம் ஆயிடும். பேஷா. மாப்பிள்ளை யாருன்னு கேட்கலையே. திரும்பி பில் ப்ளீஸ். Yes. Of course. 235. Hello. You. இங்கே இரு. உள்ள இருந்தது நீ தானே? பார்க்ல ஐஸ்கிரீம் வித்த நீ தானே? Yes. பீச்ல சுண்டல் வித்தது, பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை அறுத்தது, கோயில் குருக்களா இருந்தது எல்லாம் நான் தான். ஏன் இப்படி பேச்சு போட்டு என்ன தொந்தரவு பண்ற? Because I love you. I don't love you. I won't leave you. Have a nice day. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ரசம் அவமானம்.
அதாவது சித்ரா அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இவர் பல அவதாரங்கள் எடுக்கிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அவதாரம் ஒரு ஹோட்டலில் சர்வராக வந்து அவர் வேலை செய்கிறாரு. ஸோ கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டர் எடுக்க போகும்போது சித்ரா அவர்கள் அவங்கள வந்து கோபமாக பேசி அவமானப்படுத்திடுறாங்க. ஆனால் காதலுக்காக இந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட உணர்ச்சி பூர்வமாக அவர் பேசுகிறாரு பாருங்க. அந்த காட்சியை இப்போ பார்க்கலாம். என்னடி சாப்பிடுற? எனக்கு சிக்கன். உனக்கு சிக்கன் தான். எனக்கும். நீ 3 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பட்டர் சிக்கன், கபாப். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். மெனுல இல்லாத கூட சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்பெஷலா வாங்கி தரேன். எஸ். இன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தினீங்க. இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஐ லவ் யூ. ஒவ்வொரு சந்திப்பிலையும் உங்களோட வெறுப்பு அதிகமாயிட்டே போச்சு. ஆனா நான் உங்களை விரும்பினேன். வை? பிகாஸ் ஐ லவ் யூ. பல வேஷங்களை போட்டு நாய் மாதிரி உங்க பின்னாடி சுத்தினேன். பிகாஸ் ஐ லவ் யூ. இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. இதுதான் நீங்க என்ன பார்க்குற கடைசி தடவை. நான் வரேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரசம் வீரம். கார்த்திக்கும் அவரோட ஃப்ரெண்ட் தியாகம் அவர்களும் சென்னையில் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் ஒரு காய்கறி கடையில் மாமூல் வசூலிக்கிறதுக்காக சில ரவுடிகள் ஒரு பெண்ணிடம் வந்து வம்பு செய்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்களை இழந்த சந்திரசேகர் அவர்கள் இதை தட்டி கேட்குறாங்க. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுடிகள் தாக்குறாங்க. இதை பார்த்த கார்த்திக் அவர்கள் சந்திரசேகரை காப்பாற்றுறதுக்காக அந்த ரவுடிகள் கிட்ட சண்டை போடுறாரு. ஸோ இந்த ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட அடி வாங்குற அந்த ஸ்டண்ட் மேன்ஸ்லாம் யாருன்னு தெரியுமா? ஸோ இப்போ வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஸ்டண்ட் டிரெக்டர்ஸும் நடிகர்களுமான தளபதி தினேஷும் பொன்னம்பலமும் போன்றவர்கள் தான். ஸோ இந்த ஒரு பரபரப்பான சண்டை காட்சி இப்போ பார்க்கலாம். சாரி மச்சி, நான் உன்னை ஏதோ கேட்க போய் உன் வேதனையை கிளறிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி, என்னை பற்றி எல்லாம் கேட்டால் உன்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை? என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மச்சி. நான் பிறக்கும் போதே எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என் சித்தப்பா தான் என்னை படிக்க வச்சாரு. என் சித்தி மெட்ராஸ் போய் வேலை தேடிக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை மச்சி. ஹே, நான் இருக்கேன்டா. டே மச்சி, சரக்கு ரொம்ப தளதளன்னு இருக்குல்ல? வெட்டி விடுவா வெட்டி. ஐயோ அம்மா. உழைச்சு சம்பாதிக்கிறோம், யாரா மிதிச்சு சம்பாதிக்கிறீங்க. நீ நல்லா இருக்க. என்ன இதுக்கு பயந்துட்டு எந்திரிங்க. நொண்டிக்கு 108 குறும்புன்னு சொல்லுவாங்க. சரியா தாண்டா இருக்கு. ஏன் தலைவா, கால் இல்லாதவன 2 கையும் எடுத்துட்டா சொல்லாத செய். ஒரு நொண்டியை அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? தைரியம் இருந்தா அவர்கிட்ட சண்டை போடுங்க பார்க்கலாம். வீணா தகராறு பண்ணாம போங்கப்பா. அடி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரசம் வீரம். சித்ரா அவர்களை காதலிக்கிற அந்த அசைன்மெண்ட்டில் கார்த்திக் அவர்கள் ஒரு கொலைப்பழியில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அந்த ஜெயிலுக்கு புதுசாக பதவி ஏற்கிற ஒரு ஜெயிலர் வராரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, இன்னொரு கார்த்திக் தான். அவர் வந்து இவர் மாதிரி இல்லைங்க, ஒரு கூலர்ஸ் போட்டுக்கிட்டு தாடி வச்சுட்டு ஒத்த கையில் க்ளவுஸ் போட்டுட்டு ரொம்ப வித்தியாசமாகவே இருப்பார். அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்.
அண்ட் அந்த ஜெயிலில் ரொம்ப வருட காலமாகவே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அடங்காமல் யாருக்குமே அடங்காமல் ஒரு ரவுடி இருக்காரு. அதுதான் அஜய் ரத்தினம். அந்த ரவுடியை நம்மளோட ஜெயிலர் கார்த்திக் அவர்கள் அவரோட வழிக்கு கொண்டு வராரு. அந்த அதிரடியான காட்சியை இப்போ பார்க்கலாம்.